வணக்கம் சார். வணக்கம். ஆர்பிஐ உடைய மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங் வந்து இன்னைக்கு நடந்தது. இது வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட நடத்தப்பட்ட ஒரு மீட்டிங். இந்த முறை வந்து நிச்சயமா ஒரு 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ் வந்து கம்மி பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஆல்ரெடி பில்ட் ஆயிருந்தது. அதே மாரி 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. இது என்ன மாதிரியான ஒரு இம்பாக்ட்ட வந்து இந்தியன் எக்கானமில ஏற்படுத்தும்னு நீங்க நினைக்கிறீங்க? எதுக்காக ஃபர்ஸ்ட்டு கம்மி பண்ணியிருக்காங்கங்கிறத பார்க்கணும். ஃபர்ஸ்ட்டு வந்து குரோத் ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு. 8% எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. இப்போ வந்து 6.7% தான் குரோத் இருக்கு. இன்ஃப்ளேஷன் வந்து என்னதான் நம்ம 4.2% அப்படின்னு சொல்லி கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸில் அந்த இன்ஃப்ளேஷனை சொன்னாலும், நார்மலாக சர்வீசஸ் இன்ஃப்ளேஷன் அப்புறம் மற்ற பொருட்களோட இன்ஃப்ளேஷன் இது இது எல்லாமே அதிகமாயிருக்கு. ஸோ தட்ஸ் நம்பர் 2. ஸோ இன்ஃப்ளேஷன் அதிகமானா வழக்கமாக ரேட்டை வந்து இன்க்ரீஸ் தான் பண்ணுவாங்க. பட் இந்த டைம் வந்து த ஃபோக்கஸ் இஸ் ஆன் இன்க்ரீசிங் இன்க்ரீசிங் த growth நம்பர் 1. 2வது கன்சம்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. இது 2மே இன்க்ரீஸ் ஆகணும்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சி தான் ஆகணும். இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சா என்ன ஆகும்னா மக்களுக்கு கம்மி விலையில் லோன் கிடைக்கும். அதே மாதிரி கார்ப்பரேட்ஸ்க்கும் கம்மி விலையில் லோன் கிடைக்கும். கார்ப்பரேட்ஸ்க்கு கம்மி விலையில் லோன் கிடைச்சிதுன்னா நிறைய பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் நடக்கும், நியூ பிஸ்னஸ் வரும். இந்த மாதிரியெல்லாம் வந்ததுன்னா வேலை வாய்ப்புகள் அதிகமாகும். ஸோ வேலை வாய்ப்புகள் அதிகமாச்சுன்னா நிறைய பேருக்கு சம்பளம் கிடைக்கும். சம்பளம் கிடைச்சதுன்னா இந்த பக்கம் கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுதான் லாஜிக். இப்போது அந்த growth இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் கன்சம்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் தான் இந்த ரேட்டை இப்போ குறைச்சிருக்காங்க. விச் டைரக்ட்லி மீன்ஸ் நம்ம வாங்குகிற லோன்ஸ், நம்ம கட்டுற எஃப்டிஸு இது எல்லாத்துக்குமே வட்டி வந்து 0.25% இனிமேல் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சார், இப்போ லாஸ்ட் 5 இயர்ஸில் இந்த ரேட் கட் அப்படின்றது முதல் முறையாக இருந்திருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஐ திங்க் 2020 வந்து 2020 40 பேசிஸ் பாயிண்ட்ஸ் வந்து குறைச்சி 4% மாற்றிருக்காங்க. அதுலேருந்து பார்த்தோம் அப்படின்னா படிப்படியாக இன்க்ரீஸ் தான் பண்ணியிருக்காங்களே இப்போ தவிர கட் பண்ணவே இல்லை. இப்போ 5 இயர்ஸ் கழிச்சு இப்போ கட் பண்ண வேண்டிய ஒரு தேவை அப்படின்றது ஏன் ஆர்பிஐக்கு வந்தது? இந்த டைம் இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸோட ரேட்டையும் குறைச்சிட்டாங்க. ஸோ விச் மீன்ஸ் கவர்மெண்ட்டுக்கு வர்ற வருமானம் 1,10,000 கோடி குறையுது. அந்த 1,10,000 கோடியை எங்கே அவங்க மாற்றி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தா, ஸோ நாடு வந்து வளர்ச்சி பாதையில் போகணும், ஜிடிபி growth வரணும். ஸோ 6.7% தான் இந்த வருஷத்துக்கான ஃபோர்காஸ்ட். அவ்வளோதான் ஏறும் அப்படின்ட்டு இருக்காங்க. இப்போ இந்த 6.7%லேருந்து ஒரு 7%க்கோ இல்லை ஒரு 7.25%க்கோ நாடு வளர்ச்சி அடையணும், இந்த growth வேணும் அப்படின்னு சொன்னால் கம்மி விலையில் நிறுவனங்களுக்கும் மக்களுக்கும் லோன் கிடைக்கணும். அந்த லோன் கிடைச்சாதான் அதை வாங்கி மக்கள் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஒரு கார் வாங்குறது, ஒரு பைக் வாங்குறது, ஒரு ஃப்ரிட்ஜு, டிவி, இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான ஐட்டம்ஸ் வாங்குறது. அப்புறம் நிறைய பேர் கொஞ்சம் அதிகமாக பணம் இருக்கிறவங்க லோன் போட்டு ஃபாரின் ட்ராவல் இந்த மாதிரி போவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ மக்கள் கையில் பணம் வந்து கன்சம்ஷனுக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் வட்டியை அவங்க குறைச்சி தான் ஆகணும். சார், இப்போ ஃபினான்ஷியல் இயர் 2026க்கான ப்ரொஜெக்டர் ரியல் ஜிடிபி growth ரேட் அப்படின்றது 6.7% வந்து அவங்க ப்ரிடிக்ட் பண்ணுறாங்க. இப்போ இன்னொரு பக்கம் பார்க்கும்போது நீங்கள் கன்சம்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது தான் இந்த ரேட் கட்டுடைய பிரதான நோக்கம் அப்படின்னு சொல்கிறீங்க. அதே நேரத்தில் வந்து இப்போ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இருக்காங்களா, ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் வந்து அன்செக்யூர்டு லெண்டிங் அப்படின்றத நிறையா கொடுக்குறாங்க. ஆமாம். யாரெல்லாம் வந்து கடன் கேட்டு வராங்களோ எல்லாத்துக்குமே வந்து பணத்தை கொடுக்குறாங்க. இப்போ அவங்க வந்து அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வேறஸ் நீங்கள் வந்து ப்ரைவேட் பேங்க்ஸ் இல்லை வந்து பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ்லாம் வந்து ஓரளவு அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பேசும்போது, ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு தகவல் சொல்கிறாங்க. இப்போ நேஷனலைஸ் பேங்க்ஸோ பெரிய ப்ரைவேட் பேங்க்ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வட்டி வந்து கம்மியாக இருக்கும். ஏன்னா ரிஸ்க் அவங்க கம்மியாக எடுக்கிறாங்க. இப்போ லோன் தராங்க அப்படின்னு சொன்னால் அந்த லோன் வந்து தரலாமா வேணாமாங்கிறதுக்கு ஒரு 10-15 பேராமீட்டர்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த 10-15 பேராமீட்டர்ஸையும் எல்லாமே ஓகேன்னா தான் அவங்க லோனு தருவாங்க. இப்போ இதுவே ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ அவங்க வழங்குற வட்டி இருக்கு இல்லையா, இப்போ ஒரு டெபாசிட் வாங்குகிறோம், ஒரு நார்மல் பேங்க்கில், நேஷனலைஸ் பேங்க்கில் வட்டி வந்து ஆல்மோஸ்ட் ஒரு
5.5 to 7 இருக்கு. வேற ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்ல 9 to 9.5 வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க வட்டி அதிகமாக தந்து தான் மக்கள்கிட்டேருந்து பணத்தை வாங்குறாங்க. அந்த பணத்தை வாங்கி தான் இந்த பக்கம் அவங்களுக்கு லோனாக தராங்க. அதே ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 15 பேராமீட்டர்ஸ் இருந்ததுன்னா அதில் எனக்கு ஒரு 7-8 பேராமீட்டர் ஓகேனா நான் வந்து லோன் தந்துடுவேன் அப்படின்னு சொல்லி ரிஸ்க் அதிகமாக அவங்க எடுக்கிறாங்க. எப்போவுமே ஃபைனான்ஷியல் வேர்ல்டில் ரிஸ்க் அதிகமாக இருந்தால் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸும் அதிகமாக இருக்கும். ஸோ அதுதான் லாஜிக்கே. தட் இஸ் வை ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கில் அந்த பேராமீட்டர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்து ஜாக்கிரதையாக லோன் தராமல் இட்ஸ் ஓகே, ஒரு 4-5 பேராமீட்டர்ஸ் ஓகே இல்லைன்னா இட்ஸ் ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், முடியாத நம்ம லோனை வசூலிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தென் தே ஆர் கிவிங் இட் அட் அ ஹையர் ரேட். ஸோ ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்ஸில் அந்த வட்டி குறையிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது, ஏன்னா ரிஸ்க் அதிகமாக எடுக்கிறாங்க. வேறு நேஷ்னலைஸ் பேங்க்லேயோ ப்ரைவேட் பேங்க்லேயோ உங்கள் பர்சனல் லோனு, வெஹிக்கிள் லோனு, வீட்டு லோனு இதெல்லாம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதில் மக்களுக்கு நாம் என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த 0.25% குறைச்சிருக்காங்கல்ல, இப்போ அதே மாதிரி யார் யார் வீட்டு லோன் வாங்கியிருக்காங்களோ ஸோ இப்போ அங்கேயும் குறையும். இப்போ நார்மலாக இப்போ நெக்ஸ்ட் பேங்க் அனௌன்ஸ் பண்ணுற ரேட்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ எங்கள் பேங்க்லேருந்து இத்தனால 8.75 வச்சுருந்தாங்க ஸ்டேட் பேங்க்லன்னு வச்சுப்போம். இப்போது புதுசாக வாங்குறவங்களுக்கு 8.5 தராங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அந்த பேங்க்கில் வீட்டு லோன் வச்சுருந்தீங்கன்னா நேராக பேங்க்குக்கு போயிட்டு அந்த மேனேஜரையோ இல்லை ஸ்டாஃபையோ பார்த்து இந்த மாதிரி வட்டி குறைஞ்சிருக்கு, நான் இந்த வட்டியிலேருந்து நான் இந்த வட்டிக்கு மாற்றினேன், அதுக்கு ஒரு 5,000 6,000 வாங்குவாங்க. ஸோ அந்த அமௌண்ட்டை கட்டிட்டு உங்கள் லோனை கம்மி வட்டிக்கு சிரமம் பார்க்காம மாற்றிக்கோங்க. அதுதான் நான் மக்களுக்கு சொல்ல வர்றது. சார், இப்போ ரேட் கட் கொண்டு வந்ததுனால 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ் கொண்டு வந்ததுனால இதனுடைய இம்பேக்ட் வந்து என்னென்ன செக்டரில் வந்து எதிரொலிக்கும்னு நினைக்கிறீங்க? என்னென்ன செக்டர்ஸ் வந்து இனி வரக்கூடிய நாட்களில் ஈவன் இன்னும் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருப்பதாக நீங்கள் பார்க்குறீங்க? ஃபர்ஸ்ட் இன்ஃப்ளேஷன் அதிகமாகும். எப்போவுமே ரேட் கட் நடந்ததுன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக தான் இன்ஃப்ளேஷன் வளரும். ரேட் கட் ஏறிச்சுன்னா இன்ஃப்ளேஷன் குறையும், ரேட் கட் இறங்குச்சுன்னா இன்ஃப்ளேஷன் ஏறும். ஸோ இப்போ வந்து இன்ஃப்ளேஷனை இவங்க செகண்டரியாக பார்க்குறாங்க. ஏன்னா நமக்கு தேவை க்ரோத்து, அதுதான் ஃபஸ்ட்டு, கன்சம்ஷன் ரெண்டாவது. இந்த ரேட் கட்னால நிறைய பேருக்கு லோன் கிடைக்கிறதுனால ஆல்மோஸ்ட் எல்லாமே வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா செக்டாரும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டார் எடுத்துக்கலாம், எலக்ட்ரானிக் செக்டார் எடுத்துக்கலாம், அப்புறம் எஃப்எம்சிஜி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செக்டார்ஸ் வந்து எல்லாத்துலேயுமே மக்கள் வாங்குவாங்க, எல்லா செக்டாருக்கும் பணம் வந்து போகும். இப்போ ஆர்பிஐனுடைய இந்த முடிவு அப்படின்றது ஸ்டாக் மார்க்கெட்லையும் எதிரொலிக்கும்னு நினைக்கிறீங்களா? இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் எல்லா செக்டர்ஸும் அப்படின்னு சொல்கிறீங்களா? ஆமாம், ஸ்டாக் மார்க்கெட்டில் இப்போ ஒவ்வொரு செக்டார்லேயும் அந்த லாபம் அவங்களுக்கு காமிச்சதுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டாக்கோட ப்ரைஸ் வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது, இத்தனால மக்கள் வந்து எஃப்டிலேயோ இல்லை ரெக்கரிங் டெபாசிட்லேயோ பணத்தை போட்டு வச்சுருந்தாங்கன்னா இப்போ அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் இப்போது குறையும். அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைஞ்சதுன்னா இங்கேருந்து பணத்தை எடுத்து எதில் அதிகமாக அவங்களுக்கு வருமானம் வருதோ நேராக அதில் போய் போடுவாங்க. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு பணம் இப்போ அதிகமாக போகும். ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு எப்போ அதிகமாக பணம் வந்து போகுதோ அப்போ ஸ்டாக் மார்க்கெட் வளர்ச்சி அடையும். சார், இப்போ லாஸ்ட் 4 மந்த்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்றது ரொம்ப ஒரு பிளக் பாத்தாக தான் இருக்குது. ஒரு கரெக்ஷன் பீரியடுன்னு சில பேர் சொல்கிறாங்க. சில பேர் வந்து இது இந்த நேரம் அப்படின்றது சரியான நேரம் கிடையாது, நீங்கள் வந்து முதலீடு பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. சில பேர் இதுதான் பெஸ்ட்டான டைமு, நீங்கள் வந்து முதலீடு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓவராலாக வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட்லாம் இன்வெஸ்ட் பண்ணவங்க வந்து என்னடா நம்மளுடைய ரிட்டர்ன் எல்லாமே நெகட்டிவில் போயிட்டுருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்குறாங்க. அப்போ இந்த இம்பேக்ட், அதாவது ஆர்பிஐனுடைய இந்த முடிவு அப்படின்றது இனி வரக்கூடிய நாட்களில் ஒரு பாசிட்டிவ் சேஞ்சை நோக்கி போகிறதுக்கு, மார்க்கெட் வந்து ஒரு ஸ்டேபிளாக பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு உதவும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக. மக்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒன்று புரிஞ்சுக்கணும், எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்தாலும் அதுக்கு ஒரு 2 சைடு இருக்குது. ஒன்று லாபம், இன்னொன்று நஷ்டம். லாபம் வரும்போது சிரிக்கிற நீங்கள் நஷ்டம் வரும்போது அதை அக்செப்ட் பண்ணி ஆகணும். ஸோ லாபமும் அக்செப்ட் பண்ணணும், நஷ்டமும் அக்செப்ட் பண்ணணும். இந்த நஷ்டம் வந்து ஆக்சுவல் நஷ்டமாக எப்போ மாறும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் வாங்கி வச்சிருக்கிற ஷேர்ஸையோ இல்லை மியூச்சுவல் ஃபண்டையோ நீங்கள் பேனிக்கில் சேல் பண்ணினா தான் அது உங்களுக்கு ஆக்சுவல் லாஸ். நீங்கள் எதுவுமே பண்ணலை, நீங்கள் எதையுமே விற்கலை அப்படின்னு சொன்னால் இட்ஸ் ஒன்லி நோஷனல் லாஸ், இட்ஸ் நாட் அன் ஆக்சுவல் லாஸ்.
நாளைக்கு அந்த ஷேர் வந்து மார்க்கெட் ஸ்டெடி ஆனப்புறம் வளர்ந்த அப்புறம் அந்த ஷேரோட ப்ரைஸ் ஏறுச்சுன்னா உங்கள் நஷ்டம் வந்து லாபமாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வேற இப்போவே நீங்கள் வித்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நஷ்டம் வந்து லாபமாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைவுனால ஷேர் மார்க்கெட்டுக்கு அதிகமாக பணம் வர வாய்ப்புகள் இருக்கு. என்னதான் ரிசர்வ் பேங்கோ இல்லை செபியோ லோன் வாங்கி மார்க்கெட்டில் பணத்தை போடாதீங்கன்னு சொன்னாலும் ஏகப்பட்ட பேர் அந்த தவறை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதை ஸ்டாப் பண்ண முடியாது நம்மளால. ஸோ ஒவ்வொருத்தராக போய் எதுக்காக வாங்குற, ஏன் வாங்குற, இந்த பணம் எங்கேருந்து வந்து அதெல்லாம் உட்காந்து கேட்டுன்னு இருக்க முடியாது. ஸோ இந்த முறையும் நிறைய மக்கள் கடன் வாங்குவாங்க, அதை எடுத்து மார்க்கெட்டில் போடுவாங்க. மார்க்கெட்டுக்குள்ளார பணம் வந்து நுழையிறது அதிகமாச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் ஏறும். பட் நம்ம சொல்கிற அட்வைஸ் என்னென்னா, கடன் வாங்கி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. சார் இப்போ கன்சம்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுன்றது ஒரு பர்ஸ்பெக்டிவ். அதே நேரத்தில் வந்து இன்ஃப்ளேஷனும் அதிகமாகும் அப்படின்னு இன்னொன்று சொல்கிறீங்க. இப்போ மார்க்கெட்டில் நம்ம நிறைய எக்ஸ்பர்ட்ஸ்கிட்ட பேசும்போது என்ன சொல்கிறாங்க, இன்ஃப்ளேஷன் அப்படின்றது இப்போ கரண்டாக வந்து ஒரு 7% இருக்குங்க அப்படின்றாங்க. ஆனால் வந்து ஆர்பிஐ என்ன சொல்கிறாங்க, 4% நாங்கள் டார்கெட் பண்ணுறோம் இன்ஃப்ளேஷன் அப்படின்றாங்க. ஒரு முரணான ஒரு பதிலாக இருக்குது. இல்லை இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? மேபி இது ஒரு டெக்னிக்கலான அஸ்பெக்டில் அவங்க சொல்கிறாங்களா, இல்லை ஒரு காமன் மேனே இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஆர்பிஐடைய ஸ்டேட்மெண்ட் 4% தான் நாங்கள் டார்கெட் பண்ணுறோம் அப்படின்றது. ரிசர்வ் பேங்கோட ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா, எனக்கு என்ன தோணுது அப்படின்னு சொன்னால், அவங்க வந்து மக்கள்கிட்டேருந்து ரொம்ப தூரமாக இருக்கிறாங்க. ஸோ மக்களுடைய ஆக்சுவல் ப்ராப்ளம் என்னன்னு அவங்களுக்கு தெரியல. இப்போ வந்து இன்ஃப்ளேஷன் வந்து 6% அப்படின்னு அவங்க சொன்னாலும் ஒரு ஸ்பெசிஃபிக் செட் ஆஃப் ஐட்டம்ஸ் இதுதான் அதோட விலை வந்து எந்த அளவுக்கு ஏறி இருக்கு அப்படிங்கிறத பார்த்து தான் சொல்கிறாங்க. இது எல்லாமே கன்சம்ஷன் குட்ஸ், அதாவது மக்களுக்கு அத்தியாவசிய தேவையாக இருக்கிற குட்ஸு. ஸோ வெஜிடபிள்ஸு, பல்சஸ்ஸு, ரைஸு, பெட்ரோலு, டீசலு, இது எல்லாத்தையுமே சேர்த்து தான் இந்த சிபிஐ அப்படிங்கிறத ஒன்று கேல்குலேட் பண்ணுறாங்க. இப்போ ஒரு 7%லேருந்து 4%க்கு குறைக்கணும் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ வேலை செய்யணும், எது எதில் ரெஸ்ட்ரிக்ஷன் போடணும் அப்படிங்கிறது ஆர்பிஐ இதை பற்றி யோசிச்சாங்களா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல. ரியாலிட்டிலேருந்து அவங்க ரொம்ப தூரம் தள்ளி இருக்காங்க. ஆக்சுவல் ரியாலிட்டி என்னன்னா, இந்த சிபிஐ வந்து என்னதான் 7% இருந்தாலும் மக்கள் அதிகமாக யூஸ் பண்ணுற சர்வீசஸ் இன்ஃப்ளேஷன் அது வந்து 14%க்கு மேலே போயிட்டுருக்கு. அப்புறம் மெடிக்கல் இன்ஃப்ளேஷன் அது வந்து 17-18%க்கு மேலே அது போயிட்டுருக்கு. இதெல்லாம் போயிட்டுருக்கும் பொழுது நீங்கள் பணவீக்கத்தை எப்படி கட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வருவீங்க? ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் வந்து பெட்ரோல் ப்ரைஸை குறைச்சிட்டேன்னா, வெஜிடபிள் ப்ரைஸை குறைச்சிட்டேன்னா, ரைஸ் ப்ரைஸை குறைச்சிட்டேன்னா, பல்சஸ் ப்ரைஸை குறைச்சிட்டேன்னா அந்த கால்குலேஷன் பிரகாரம் இன்ஃப்ளேஷன் தாராளமாக குறைஞ்ச மாதிரி காமிக்கலாம் அப்படிங்கிறத நினைக்கிறாங்க. பட் மார்க்கெட்டில் நாட்டில் ஆக்சுவல் சினாரியோ என்ன அப்படின்னு சொன்னால், சர்வீசஸ் இன்ஃப்ளேஷன் ஏறுது, மெடிக்கல் இன்ஃப்ளேஷன் ஏறுது, அதே மாதிரி அத்தியாவசிய பொருட்கள் டிவி, ஃப்ரிட்ஜு, காரு, இந்த காரு பைக்கெல்லாம் ஒவ்வொரு வருஷத்துக்கும் 10% அவங்க ரேட்டை ஏற்றிடுறாங்க. இதெல்லாம் ஏறுது. மக்களோட வருமானம் இப்போது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷனை விட மேலே தான் ஒரு நிறுவனம் வந்து அவங்களுக்கு சேலரி ஹைக்கே அவங்க தரணும். இந்த வருஷம் இன்ஃப்ளேஷன் வந்து யூஎஸில் 2% அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா அந்த 2%க்கு மேலே தான் அவங்களுடைய சேலரி ஹைக்கே அவங்க வச்சுக்கணும். இந்தியாவில் இன்ஃப்ளேஷன் பார்த்தீங்கன்னா சர்வீசஸ், மெடிக்கல் எல்லாத்தையும் சேர்த்தா அது 10%க்கு மேலே. பட் வேலை பார்க்குற அந்த 7 கோடி பேரில் எத்தனை பேருக்கு 10%க்கு மேலே இந்த முறை சேலரி ஹைக்கு வந்திருக்கு? டிசிஎஸ் நிறுவனம், விப்ரோ, அப்புறம் இன்ஃபோசிஸு, இங்கெல்லாம் பார்த்தோன்னா உங்களுக்கு சேலரி ஹைக்கு இந்த வருஷம் நாங்கள் தரலை, பட் இந்த வருஷம் கடைசியில் நாங்கள் தரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த வருஷம் கடைசியில் தரேன்னா அது அடுத்த வருஷத்துக்கான சேலரி ஹைக்கு தான். ஸோ இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கும் பொழுது ஸோ ஒரு ரியாலிட்டியிலேருந்து ரிசர்வ் பேங்க் வந்து ரொம்ப தள்ளி இருக்கிறாங்கங்கிறது என்னோட கருத்து. 4%ன்றது ஒரு ஹியூஜ் டார்கெட். வாய்ப்பே கிடையாது.
அந்த 4% அவங்க இது பண்ணா பெட்ரோல் ப்ரைஸை, பெட்ரோல் மேலே இருக்க டேக்ஸை அவங்க மொத்தமாக எடுக்கணும். பெட்ரோல் ப்ரைஸு ப்ளஸ் நார்மல் ஜிஎஸ்டி வரம்புக்குள்ளார பெட்ரோல் ப்ரைஸை எடுத்துகிட்டு வந்தால் தான் பெட்ரோல் ப்ரைஸு குறையும். பெட்ரோல் டீசல் குறைஞ்சிடுச்சுன்னா பெட்ரோல் டீசல் ஏறிடுச்சுன்னு அந்த லாரி ஓனர்ஸ் எல்லாம் விலையை ஏற்றுனாங்க. அவங்க இப்போ குறைப்பாங்களா? மாட்டாங்க. ஸோ வெஜிடபிள் ப்ரைஸை நீங்கள் குறைக்கணும் அப்படின்னு சொன்னால், அரிசி விலையை குறைக்கணும்னா, பருப்பு விலையை குறைக்கிறோன்னா, ஸோ கவர்மெண்ட்டே அதை வாங்கி மக்களுக்கு விற்கணும். தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி ஒரு பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் மற்ற ஸ்டேட்டில் இருக்கான்னு பார்த்தா கிடையாது. ஸோ இது கவர்மெண்ட்டால் வாங்கி மக்களுக்கு இந்த ப்ரைஸில் தான் நான் தருவேன் அப்படின்னு சொல்ல முடியாது, செய்யவும் முடியாது. நார்மல் வியாபாரிகள் கிட்ட இவ்வளோ ப்ரைஸுக்கு தான் நீ விற்கணும்னு சொல்ல முடியாது. அப்புறம் இது தயாரிக்கிற நிறுவனங்கள் கிட்ட இந்த ப்ரைஸுக்கு தான் நீ இதை விற்கணும்னு சொல்ல முடியாது. அதை அப்படி வைக்கணும்னு சொன்னால் இந்த பக்கம் ஜிஎஸ்டி அடி வாங்கும். 7லேருந்து 4% எடுத்துகிட்டு வர்றேங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இதை எப்படி அவங்க நடத்துகிறாங்க அப்படிங்கிறது இது நடக்க வாய்ப்பு இல்லை. ஃப்ரம் எக்கனாமிக் பாயிண்ட் ஆஃப் வியூ இது நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. சார், இப்போ டாலருக்கு நிகரான ரூபாயினுடைய மதிப்பு அப்படின்றது வீழ்ச்சியை சந்திச்சிட்டு இருக்கு. ஐ திங்க் 87 ரூபாயை தாண்டி போயிட்டுருக்கு. டாலருக்கு நிகரான டாலருக்கு நிகரான ரூபாயினுடைய மதிப்பு அப்படின்றது. இப்போ இது வந்து இப்போ இந்த ரேட் கட் அப்படின்றது ஏதாவது ஒரு இம்பேக்டை வந்து அதில் நமக்கு ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கா? நம்ம ரூபாயினுடைய மதிப்பை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது சான்சஸ் இருக்கிறதா பார்க்குறீங்களா? ரூபாயோட மதிப்பை இன்க்ரீஸ் எப்போ ஆகும் அப்படின்னு சொன்னால், எப்போ வந்து நாட்டில் டாலரோட சேல்ஸ் அதிகமாகுது அப்படிங்கிறத பொறுத்து இருக்கு. அதாவது நிறைய பேர் வந்து டாலரை விற்கணும். இப்போதைக்கு யார் யார் அதிகமாக டாலரை விற்பாங்கன்னு பார்த்தா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். அவங்க எப்போ விற்பாங்க அப்படின்னு சொன்னால், அந்த நாட்டிலேருந்து இந்த நாட்டுக்கு பணத்தை எடுத்துகிட்டு வந்து இங்கேருந்து அதை ரூபாயாக மாற்றி அதுக்கப்புறம் அவங்க மார்க்கெட்டில் எடுத்துகிட்டு போகணும். ஸோ இப்போ வந்து எஃப்ஐஎஸ் எல்லாம் போயிட்டாங்க. ஃபஸ்ட்டு இந்த டிசம்பரில் நான் சொன்ன மாதிரி ஃபெஸ்டிவல் சீசன், அக்கௌண்ட்டு க்ளோசிங் இதுக்கெல்லாம் போயாச்சு. அப்படி போகும்போது இந்திய ரூபாயை அவங்க டாலராக மாற்றும்போது டாலருக்கு நிறைய டிமாண்ட் இருந்தது. எப்போவுமே ஒரு பொருளுக்கு டிமாண்ட் அதிகமாக இருந்தால் அது என்ன ஆகும்னா விலை ஏறும். இப்போ அவங்க மறுபடியும் அங்கேருந்து இங்கே வரும்பொழுது டாலர் வந்து நிறைய இந்தியாவில் அதிகமாகும். ஸோ சான்சஸ் இருக்கா? இருக்கு, நியர் ஃபியூச்சரில் வருவாங்க. இருக்கு. இந்த மார்ச்லேயே அவங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த டாலர் இந்தியாவுக்கு அதிகமாக வரும்பொழுது டாலரோட சப்ளை அதிகமாகும். டாலர் சப்ளை அதிகமாச்சுன்னா டாலரோட விலை வந்து குறையும். அப்போ தான் இந்திய ரூபாய் யூஎஸ்க்கு நிகராக குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது வரைக்கும் ஏறிக்கிட்டு தான் இருப்போம். சார், இப்போ யூஸ்வலாக வந்து ஒரு 50 பேசிஸ் பாயிண்ட்ஸாவது இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றது மார்க்கெட்டில் இருந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன். ஒரு 1 or 2 வீக்ஸாகவே இந்த டிஸ்கஷன் இருந்துகிட்டு இருந்தது. ஆனால் கன்ஃபார்மாக 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ் வந்து அவங்க வந்து கட் பண்ணுவாங்க அப்படின்றது சொன்னாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஏப்ரலில் வந்து இதே மாதிரி மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங் நடக்க போகுது. யூஸ்வலாக வந்து அது எவ்ரி குவார்ட்டர் ஒன்ஸ் நடக்கும்ல. இப்போ வந்து லாஸ்ட் டிசம்பரில் நடந்தது, இப்போ வந்து நடந்திருக்கு பிப்ரவரியில். அதே மாதிரி ஏப்ரலில் வந்து மீண்டும் நடக்கும். அப்போ வந்து அகெயின் ஒரு 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ் வந்து அவங்க கட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது சொல்கிறாங்களே. ஆமாம், இந்த ஒரு வருஷத்துக்கு அவங்களுடைய க்ரோத் ஃபோர்காஸ்ட் அச்சீவ் பண்ணுறதுக்கு எப்படியோ அவங்க வட்டி விகிதத்தை குறைச்சாகணும். அப்படி வட்டி விகிதத்தை குறைச்சாதான் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நிறுவனங்கள் கடன் வாங்கிறதுக்கு வட்டி கம்மியாகும். ஸோ நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அவங்க இந்த பக்கம் லோன் வாங்கி நிறைய பிஸ்னஸ் ஆரம்பிப்பாங்க. அப்படி பிஸ்னஸ் ஆரம்பித்தாதான் நாடு வந்து வளர்ச்சி பாதையில் செல்லும். ஸோ இப்போதைக்கு இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது செகண்டரியாக தான் வச்சுருக்காங்க. அப்படி இன்ஃப்ளேஷன் அவங்க குறைக்கணும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஈஸி வே என்னென்னா, பெட்ரோல் டீசலில் எவ்வளோ டாக்ஸு போடுறாங்களோ, எவ்வளோ செஸ்ஸு போடுறாங்களோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஜிஎஸ்டிக்குள்ளார பெட்ரோலையும் டீசலையும் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா இந்த இன்ஃப்ளேஷன் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த தைரியத்தில் தான் அவங்க சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் நான், இன்ஃப்ளேஷனை குறைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்ஃப்ளேஷன் இப்போ செகண்டரி. நமக்கு க்ரோத்து தான் ஃபஸ்ட்டு. ஏன்னா க்ரோத் அடி வாங்குது.
இந்த அளவுக்கு growth அடி வாங்குச்சுன்னா, அதுக்கேத்த மாரி நாம அச்சடிக்கிற பணமும் அடி வாங்கும். நாம வந்து எவ்வளோ growth ஆகுறோமோ, அந்த அளவுக்கு தான் நம்ம பணம் அடிக்கிறோம். இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஜிடிபி பெர்சன்டேஜ். ஸோ, இட் ஹாஸ் அ ரிப்பிள் எஃபெக்ட். அதனால இங்க என்ன ஆகும்னா, நிறுவனங்களுக்கு கம்மி விலையில லோன் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், மக்களுக்கும் அதே மாரி கம்மி விலையில லோன் கிடைக்கிறதுக்காகவும், இது 2ம் கிடைச்சதுன்னா கன்சம்ப்ஷன் இன்க்ரீஸ் ஆகறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுலேருந்து நாம ஐயையோ! எஃப்டி விலை குறைஞ்சிருச்சே, எஃப்டியோட வட்டி குறைஞ்சிருச்சே, இல்லாட்டி ரெக்கரிங் டெபாசிட்டோட வட்டி குறைஞ்சிருச்சேன்னு நாம வந்து ஃபீல் பண்ணாம, நார்மல் மக்களாகிய நாம யார் யார் வீட்டு லோன் வச்சிருக்கீங்களோ, ஒவ்வொரு முறை 25 பேசிஸ் பாயிண்ட் குறையும்போது, நேரா உங்க பேங்க்குக்கு போயிட்டு, உங்க வீட்டு கடன் வட்டியையும் சைமல்டேனியஸா குறைச்சுக்கோங்க. அந்த 0.25% தானே, நான் அப்புறம் பார்த்துக்கிறேன்னு சொல்றது, இட் ஹாஸ் அ லாங் டெர்ம் இம்பாக்ட். லட்சக்கணக்கில உங்களுக்கு பணம் வந்து சேவ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ, என்னதான் இது அ நாட்டுக்கு நெகட்டிவா இருந்தாலும், இத நீங்க பாசிட்டிவா யூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம மக்கள் புரிஞ்சுக்க வேண்டியது வந்து, இப்ப எஃப்டி, ஆர்டியோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்றது குறைய போகுது இதனால. அப்போ உங்களுக்கு வந்து அதில பெரிய பெனிஃபிட் அப்படின்றது இல்லாம போகலாம். கொஞ்சம் ஒரு சின்ன சறுக்கல் அதில இருக்கலாம். அதே நேரத்தில வந்து யார் யாரெல்லாம் வந்து ஹோம் லோன் வாங்கியிருக்காங்களோ, இல்ல புதுசா கார் வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ, இல்ல ஃப்ரிட்ஜ், ஏசி வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ, அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ரேட் கட் அப்படின்றது ஒரு பெனிஃபிஷியரி. நம்ம பாசிட்டிவ் சைடே பார்ப்போம். தேங்க் யூ சார். தேங்க் யூ. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.